பட்டப்பகலில் முடிச்சூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகைகள் 1.5 லட்சம் பணம் கொள்ளை. சிறப்பு குழந்தைக்காக சேர்த்து வைத்த நகைகள். யார் திருடினாலும் நகைகளை கொடுத்து விடுங்கள் என கண்ணீருடன் கதறும் தாய். பட்டப்பகலில் கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்ற கொள்ளையனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர் லிங்கம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவர் ஒரக்கடத்தில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி மகேஸ்வரி தனது மகளை அருகே உள்ள டியூஷனிற்கு அழைத்து சென்றார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோ திறந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக பீரோவில் பார்த்தபொழுது அதிலிருந்த 40 சவரன் நகை மற்றும் 1,50,000 ரூபாய் பணம் காணாமல் போயிருந்ததைக் கண்டு மேலும் அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக பீர்க்கன்காரனை குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து மகேஸ்வரி கூறும்போது, தனது குழந்தை சிறப்பு குழந்தை என்றும் 13 ஆண்டுகளாக இதே வீட்டில் குடியிருந்து வருவதாகவும், தனது குழந்தை சிறப்பு குழந்தை என்பதால் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து நகைகளை சேர்த்து வைத்தோம். யார் எடுத்தாலும் எனது நகையை திரும்ப தந்துவிடுங்கள் என கண்ணீர் மல்க கொள்ளையனுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பட்டப்பகலில் மக்கள் நடமாடும் குடியிருப்பு பகுதியில் கொள்ளையன் கைவரிசை காட்டிய சம்பவத்தால் இந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இந்த ட்ரெயில் தான் வைப்பீங்களா எப்பயுமே? இவ உடைக்கவே இல்லை, சாவி திறந்து எடுக்கிறாங்க. இதில் எப்படி மேடம் எங்கே வச்சுருந்தீங்க? உள்ளே வச்சுருந்தீங்களா? இதெல்லாம் ஜுவல்ஸ் வச்சுருந்தேன் சார். இன்சைடில் வந்து காயின்ஸும் கேஷும் 1.5 lakhs. இந்த பாக்ஸில் வச்சுருந்தீங்களா? பாக்ஸ் இல்லை சார், மேலே வச்சுருந்தீங்க. அந்த டப்பாவில் இந்த டப்பாலா? அந்த டப்பாலாம் எங்க மேடம்? எதுவுமே இல்லை சார். இதான் ஒரு டப்பாவோட எடுத்துட்டு மொத்தம் எவ்வளோ இருக்கும்? 40 வரும். ஒரு நிமிஷம் வந்துடுங்க. டோர் போட்டு 13 வருஷமா இந்த வீட்டில் இருக்கும். என்ன சொல்ல வரீங்க உயர் அதிகாரிகளுக்கு? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு தாங்க. இது எனக்கு குடும்பம் இல்லை, என் பொண்ணு ஃபியூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் எடுத்தா கொடுத்துருங்க. அவங்களுக்கு அது மட்டும் தான் எனக்கு கெஞ்சி கேட்கும். நார்மல் ஸ்கூல் கூடமே இல்லை, ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டு நான் படிக்க வச்சுட்டு ஒன்னொன்னையும் அவ கூடயே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். 5 வருஷமா அவ கூட ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன். வீட்டுல கூடமே நான் இல்லை. உங்க பேருக்கா? என் பேர் மகேஸ்வரி. சொல்லுங்க உங்க பேரு, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. என் பேர் மகேஸ்வரி. நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸுக்காக என் பொண்ணை மே 1 பெருங்கலத்தூர்ல சேர்த்து விட்டுருந்தேன். டெய்லி ஒரு 9:40க்கு ஓலா புக் பண்ணி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நேற்றும் அதை மாதிரி தான் 9:40க்கு தான் ஓலா புக் பண்ணேன். போயிட்டு கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா வீடு ஓப்பனில் இருந்தது. பூட்டு போட்டு ஓப்பன் பண்ணி சாவி போட்டு பார்த்தா அது திறக்கவே முடியல. திரும்ப கொஞ்சம் அழுத்தி பார்த்தா கதவே ஓப்பனில் இருந்தது. போய் பீரோ ஓப்பன் பண்ணி பார்த்தா பீரோவில் இருந்த எதுவுமே இல்லை. கேஷு, நகை மட்டுமே 40 பவுன் என்னோட ஸ்பெஷல் கிட்ட அவளோட ஃபியூச்சருக்காக லாக்டவுன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சது. அவளை நார்மல் ஸ்கூல் கூடமே கிடையாது, ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டிருக்கோம். அதுக்காக சேர்த்து வச்சது. யார் வந்து எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு எடுத்தா கொடுத்துருங்க. எப்ப நடந்துச்சு? என்ன டைமுக்கு? காலையில பகலா? நேற்று காலையில 11:30க்கு அப்புறம் தான் நடந்துச்சு.
நான் 12:40க்கு தான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு நானும் அவளும் வந்தோம். வந்து கதவை ஓபன் பண்ணும்போது ஓபன் பண்ண முடியல, சாவி போட்டு திறக்க முடியல. சாவியை திரும்ப அழுத்தி திறந்து பார்த்தா கதவு அதுவாவே ஓபன் ஆயிடுச்சு. இந்த கதவு பூட்டை வந்து புடுங்கிட்டானுங்க. சரி கதவு புடுங்கி இருக்கேன்னு நான் நேரா போய் பீரோவை தான் திறந்து பார்த்தேன். பீரோல இருந்த 40 பவுண்ட் நகை, 1.5 லட்சம் ரூபாய் கேஷ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. இல்லை உடைச்சிருக்காங்களா பீரோவா? பீரோ சாவி போட்டு திறந்து இருக்காங்க. பீரோ பக்கத்துலயே தான் சாவி இருந்துச்சு, அதனால சாவி போட்டு தான் திறந்து இருக்காங்க. இல்லை இந்த அடுக்குமணி கூட யாரும் சொல்லலை, யாரும் வந்த மாதிரிலாம் சொன்னாங்களா? ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை பக்கத்தில் உள்ள வீடு இருக்கு, யாரும் பார்க்கலையா? பக்கத்தில் பக்கத்துல கீழ் வீட்டுல ஊர் போயிருக்காங்க, பக்கத்துலயே ஊர் போயிருக்காங்க. இவங்க வந்து வீட்டுலதான் இருந்தாங்க, ஆனா உள்ள இருந்தாங்களாம். சத்தம் கேட்கலையா. யாரும் தெரியுதாக்கா? ஓரளவு என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியல, நான் யார்கிட்டயுமே அந்த அளவுக்கு க்ளோஸ் கிடையாது. ஏன்னா ஸ்பெஷல்ங்கிறதால நான் உள்ளே தான் மேக்சிமம் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். வெளியில யார்கிட்டயும் பேச மாட்டேன், யார்கிட்டயும் கூட்டிட்டு போக மாட்டேன். அவகிட்டயே பேசிட்டு அவளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு ஏதாவது வீட்லயே இருந்தா அதுவா இருக்கும்னா நான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸே போட்டு விட்டேன். 1 hour போயிட்டு வர மாதிரி. போயிட்டு எப்பவுமே 11:30க்குள்ள வந்துருவேன். நேற்று சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா யாரோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த எதிர்த்த வீட்டு பொண்ணு தான் சொல்லுச்சு, யாரோ ஷர்ட் வந்து ப்ளூ கலர்ல போட்டிருந்தாங்க, ஹேர் அந்த அளவுக்கு இல்ல, ஆனா கச்சிப்பை வச்சு வைட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்ல வரீங்க உயர் அதிகாரிகளுக்கு? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு தாங்க. இது எனக்கு குடும்பம் இல்ல, என் பொண்ணு ஃபியூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் எடுத்தா கொடுத்துருங்க. அவங்களுக்கும் அது மட்டும் தான் எனக்கு கெஞ்சு கேட்கும். நார்மல் ஸ்கூல் கூடமே இல்ல, ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டு நான் படிக்க வச்சுட்டு ஒன்னொன்னையும் அவ கூடயே போயிட்டு வந்துட்டு இருக்கேன். 5 வருஷமா அவ கூட ஓடிட்டு வந்துட்டு இருக்கேன். வீட்டுல கூடமே நான் இல்ல. பேருக்கா? என் பேர் மகேஸ்வரி.